ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ரத்த பொரியல் வந்து எப்படி செய்கிறதுங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் அளவுக்கு ஆட்டு ரத்தம் தாங்க எடுத்திருக்கோம். இதில் வந்து சைஸ் பெருசாகவும் இருக்குங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு கேட்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு கொடுத்துருவாங்க. தெரியுங்க, ஆல்ரெடி உப்பு போட்டு நல்லா பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு வாங்கின கையோடு வந்து வேக வச்சுக்கணுங்க. அதை அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா நீத்துக்கும். அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த மட்டன் சிக்கன்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி நல்லா கை வச்சு நம்ம அழுத்தி அந்த மாதிரிலாம் வாஷ் பண்ண முடியாதுங்க. இதை ஜஸ்ட்டு நம்ம இந்த சாஃப்டாக தான் க்ளீன் பண்ண முடியும். இல்லைன்னா நமக்கு ப்ளட் வந்து உடஞ்சி வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வாட்டி கழுவிட்டு திரும்ப வந்து ஆர்ஓ வாட்டரில் வந்து ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டேங்க. இப்போ கழுவுனதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம கை வச்சு நான் எல்லா ப்ளட்டையும் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் தாங்க செய்வேன். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வறுத்துக்குவேங்க. காலையில் வாங்கிட்டு வந்த கையோடவே ரத்தத்தை வந்து வேக வச்சுருவேன். அதுக்கப்புறம் சாப்பிட்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா சூடாக அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கை வச்சு நல்லா உடச்சி விட்டுட்டேன் இல்லைங்களா, இது வந்து 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துட்டுங்க. பார்த்திங்க அப்படின்னா வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நல்லா சுத்தமாக தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு நமக்கு ஈரல் மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. இதுக்கப்புறமேட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவேங்க. ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே சீரகம், பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஒரு 10 பல் பூண்டை வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னுமே கொஞ்சம் பொடிசாக கூட கட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு நல்லா வறுபட்டோடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம் இதையுமே கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா வதங்கட்டும். உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. நமக்கு அந்த ஆட்டு ரத்தத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுபட்ட உடனே நம்ம வேக வச்சுருந்த ரத்தத்தை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. உப்பு மட்டும் சேர்த்துற வேண்டாங்க. இந்த ரத்தத்தில் இருக்கிற உப்பே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும், போதுமானதாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டுங்க லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கியிருக்கு. நம்ம இறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் தூளும் மல்லி இலையும் சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ரத்த பொரியல் ரெடிங்க. இது ஒயிட் ரைஸ், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.